இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் கருட பஞ்சமி சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறேன் மக்களே. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். கருட தரிசனம் பாருங்கள், கவலையின்றி வாழுங்கள். சிலவற்றை பார்த்தால் யோகம், சிலவற்றை பார்க்காமல் இருந்தால் யோகம். பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்ப்பதன் மூலம் நம்முடைய யோக பலன்களை வளர்த்து கொள்ளலாம். உயர்ந்த விஷயங்களை பார்ப்பதை தரிசனம் என்று சொல்வார்கள். கோவில்களுக்கு சென்று இறைவனை பார்த்துவிட்டு வந்தோம் என்று சொல்வதில்லை, தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் என்று தான் சொல்கிறோம். எந்த தரிசனம் உயர்ந்ததோ மங்களகரமானதோ அதற்கு சுதர்சனம், நல்ல தரிசனம் என்று பெயர். சில பெருமாள் கோவில்களில் தனியாக சுதர்சனர் சன்னதி இருக்கும், அதை தவறாமல் தரிசித்து வர வேண்டும். பெருமாள் கோவில்களில் 4 மூலைகளிலும் கருடனை தரிசிக்கலாம். கருடன் சன்னதி, பலிபீடம், கொடிமரம், பிறகுதான் பெருமாள் சன்னதி. பெருமாள் கோவிலை புல்லரையான் கோவில் என்றே ஆண்டாள் பாடுகிறாள். புல் என்றால் பறவை, அரையான் என்றால் தலைவன். பறவைகளுக்கு தலைவன் அல்லவா கருடன். கருடன் கச்சியப்பர் வினதை தம்பதியருக்கு 2வது மகனாவார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு ருத்ரை மற்றும் சுகீர்த்தி என்னும் 2 மனைவியர் உள்ளனர். ஆயிரம் சுப சகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது. தன்னிகரற்றது கருட தரிசனம். கருடன் மட்டுமே இறக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தி உடையவர். எனவே உயர பறக்கும் போது இறக்கைகளை அசைக்காமல் இருந்தால் அது கருடன் என்று முடிவு செய்யலாம். வானத்தில் கருடனை பார்க்கும்போது கை கூப்பி வணங்கக்கூடாது, கன்னத்தில் போட்டுக்கொள்ளவும் கூடாது. மங்களானி பவந்து என மனதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். கெட்ட சகுனங்கள், துர்சேட்டைகள், துர்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடிவிடும். பெருமாள் கோவில்களில் உற்சவங்கள் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை நடக்கும். அதிலே கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வதை காண்பதற்காக கூட்டம் அலைமோதும். அதனை கருட சேவை என்கிறோம். திருவரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, நவ திருப்பதிகள், திருநாங்கூர், திருநாராயணபுரம், நாச்சியார் கோவில் ஆகிய திருத்தலங்களில் நிகழும் கருட சேவைகள் தனி சிறப்புடையது. காஞ்சியில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷம். எல்லா திவ்ய தேசங்களிலும் 2 கரங்களையும் குவித்து வணங்கும் கருட ஆழ்வாரை தான் காண முடியும். திருக்கண்ணக்குடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் 2 கைகளையும் காட்டிக்கொண்டு தரிசனம் தருகிறார். இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சியாகும். கருடனை வேதாத்மா என்று நமது இந்து மத பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். வேதத்தின் பொருளாகிய பெருமாள் வேதத்தின் மீது ஆரோகணித்து வருவதை தான் கருட சேவை என்று நாம் சொல்கிறோம். சாதாரணமாக நாம் கருடனை தரிசிக்கும் போது பெருமாளை தன் முதுகில் சுமந்து கொண்டு யாரோ ஒரு பக்தனை காப்பாற்றுவதற்காக விரைவாக போகிறார் என்று கிராமத்தில் நமது பெரியோர்கள் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் நாம் அவரை தரிசிக்கும் போது நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும். ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகை பூ, மறிக்கொழுந்து, செண்பக பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. கருடனை தரிசிப்பது சுப சகுனம். ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுவதோ குரல் எழுப்புவதோ நல்லதொரு அறிகுறி. ராமாயணத்தில் ராம லட்சுமணர்கள் விஷ அம்பால் அடிபட்டு மயக்கமுற்று இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது கருடன் மேலே பறந்து வர அந்த நிழல் பட்டு உடம்பில் தைத்திருந்த விஷ அம்புகள் நீங்குகின்றன. மனதில் தெளிவின்மையும் மயக்கமும் குழப்பமும் தோஷங்களும் விஞ்சி நிற்கின்ற பொழுது கருட தரிசனத்தை காண்பதன் மூலம் தெளிவு பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கருட தரிசனம் காண்பதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் நீங்கும், மன தெளிவு பெறும், செயல்கள் வெற்றி பெறும். கருடனின் நிழல்பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். காரணம், வேத ஒளிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு. கருட புராணத்தை அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, கிரகணம், சிரார்த்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது காரிய தடைகளை அகற்றி ஜெயம் அளிக்கும். கருடனை தரிசித்தால் கிடைக்கும் நன்மைகள் அபாரமானது. முதலில் கருட சேவையை தரிசிப்பதன் மூலம் அக அழுக்கல்களாகிய பாவம் போகும். ஜாதகத்தில் பல தடைகளை உண்டு பண்ணும் ராகு கேது தோஷமாகிய நாகதோஷம் போகும். சுப காரிய தடைகள் நீங்கும். தோல் வியாதிகள், நீண்ட நாள் வியாதிகள் குணமாகும். கருட பஞ்சமி நாளாகிய இன்றைக்கு விரதமிருந்து கருடனை பூஜை செய்ய
பிறக்கும் குழந்தைகள் அறிவும் வீரமும் உடையவர்களாக விளங்குவார்கள் என்று கூறி இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.